மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் அடுத்த 2 நாட்கள் வரக்கூடிய சூழலில் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அதாவது போன முறை தேர்வு செஞ்ச எம்பிக்கள் அனுப்பணும் ஒரு 39+1 புதுச்சேரியை விட்டுருங்க, 39 தமிழகத்திலேருந்து அனுப்பணும் இல்லையா? அந்த 39 எம்பிக்களில் யார் ரொம்ப ரொம்ப கேவலமான, ரொம்ப மோசமான, இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம்னா மனித குலத்திலே சேர்க்க தகுதி இல்லாத ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த திருநெல்வேலி எம்பி தான். நெல்லையிலேருந்து ஞான திரவியம்னு ஒரு ஆளை எம்பியா தேர்வு செஞ்சு போட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஆளு எந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்திலுமே மனித குலத்திலையும் சேர்க்க முடியாது. அந்த ஒரு ஆள் போதும் திமுகன்ற கட்சியோட உண்மையான குணம் என்ன நம்மளை புரிஞ்சுக்க முடியும். நெல்லை தொகுதி மக்கள் கூடுதலாக கவனிங்க. அது ஏன்னா இந்த முறையாவது தயவுசெய்து இந்த மாதிரி ஆளுகளை தேர்வு செஞ்சு அனுப்பக்கூடாது, ஒரு நல்ல மனிதனை தேர்வு செய்ய முடிவுக்காங்க. இந்த ஞான திரவியம் இருக்கார்ல, இவராகட்டும், இவர் மகனாகட்டும், இவர் குடும்பமாகட்டும், முதலாவது செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்பார் இல்லாம ஒரு குடும்பங்கள் இருக்கும்ல, மகனை இழந்து வாழக்கூடிய ஒரு முதியோர்கள் இருப்பாங்க, தாய் தந்தையரை இழந்து வாழக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இப்படி கேள்வி கேட்பார் இல்லாம உறவினர்கள் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுடைய சொத்தை தேடி பிடிக்கிறது, அந்த சொத்தை மிரட்டி உருட்டி எழுதி வாங்க வேண்டியது, இந்த வேலை வாதி தெரிஞ்சாங்க. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றீங்க, ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட குமரி பகவதி நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வயதான அம்மா, ஏற்கனவே அவங்களோட வயது சுமார் 62 வயதாகக்கூடிய அந்த அம்மாவுக்கு 10 ஏக்கர்ல ஒரு விவசாய நிலம் இருக்குது. அந்த நிலத்தை குத்தகை கொடுத்து ஏதோ கொடுத்தான், அதுல வரக்கூடிய வருமானத்தை வாங்கி தான் அந்த குடும்பத்தை ஓட்டுறாங்க. அந்த குடும்பத்தை கேளுங்க, அந்த அம்மாவுடைய கணவருக்கு கண்ணு 2 தெரியாம போயிருச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, அவங்களும் வாய் பேச மாட்டாங்க, நல்ல அடல்ட், 28-30 வயசோ. இந்த 3 பேரும் எப்படி வாழ்வாங்க? இந்த குடும்பத்துக்கு அந்த சொத்தை விட்டா எப்படி பிழைக்கும்? இந்த குடும்பத்தை அடிச்சு உருட்டுன்னு வச்சுக்கோங்க, யாரு கேள்வி கேட்பா அப்படின்றது இந்த ஞான திரவியம் கும்பலுக்கு நல்ல வசதியா போச்சு. அதனால அவங்க சொத்தை மிரட்டி எழுதி வாங்குறதுக்கு அந்த குடும்பம் என்ன சக்தி பெறும்? ஓ சக்தி என்ன, அந்த குடும்பத்தோட சக்தி என்ன? அந்த குடும்பத்தை போய் மிரட்டாங்க. வேற எங்கேயும் வழியே இல்லாம எந்த காவல்துறையும் எடுக்காம லாஸ்ட் கலெக்டர் ஆபீஸ்க்கு இந்த 3 பேர் வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அந்த செய்தியை வேணா எடுத்து பாருங்க. நெல்லையில இந்த செய்தியை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க திமுக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்றத நீங்களே கேட்டுங்க. நீங்க கிறிஸ்தவரா இருங்க, ஹிந்துவா இருங்க, இஸ்லாமியா இருங்க, ஆனா இந்த மாதிரி கேடு கேட்ட ஒரு கும்பலை ஓட்டு போட்டு உங்களுடைய பிரதிநிதியா தேர்வு செய்யறதுக்கு எது உங்களை தூண்டுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. 2வது விஷயம் சொல்றேன், ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் வச்சு சொல்ல. 2வது சொல்றேன், இந்த நெல்லைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு எது அப்படின்னா இந்த குவாரிகள் தான். இந்த குவாரியை வெட்டி எடுக்கிறன்ற பேர்ல லைசன்ஸை வாங்கிக்கிட்டு 100 அடினா 200 அடிக்கு தோண்ட வேண்டியது, அடிச்சு கண்ணா அப்படின்னா ஒரு குவாரினா அதை வெட்டி எடுக்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது, அதுக்குன்னு சில வழிகாட்டுதல் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, வெட்டி எடுக்க வேண்டியது. அது கூடுதலாக ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைக்கின்றக்காக மக்களை கொண்டு வந்து அங்கே வேலைக்கு போட்டிருக்கானுங்க. ஏறக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் அடிமை தான். அதில் ஒரு 10 பேர் கல் விழுந்து நசுங்கி சாகுறான். அதுக்கப்புறம் தான் நெல்லை கலெக்டர் என்ன பண்றாரு, அந்த குவாரிகளை சோதனையிட்டு ஒட்டுமொத்தமாக 51 குவாரிகளை இழுத்து மூடுறாரு. எப்படி 51 குவாரிகளை இழுத்து மூடுறாரு? அதில் 47 குவாரிகள் நினைக்கிறேன், அதுக்கு 300 கோடிக்கு மேலே ஃபைன் விதிக்கிறாரு. ஏன்னா இந்த விபத்துக்காக கிடையாது, அரசுக்கு தெரியாம அரசு என்ன கொடுத்துச்சோ அந்த வழிகாட்டுதலுக்கு மேல வெட்டி எள்ளி கொண்டு போயிருக்காங்க. எல்லா இடங்களையும் நீக்கமற கனிம வள கொள்ளை கேட்க நாதியே கிடையாது. அதுல ஈடுபடக்கூடிய நபர்கள் 2 முக்கியமான நபர்கள். ஒன்னு திமுகவுடைய சட்டசபையுடைய தலைவராக இருக்காரு அப்பாவு அவர்களுடைய பினாமிகள், இன்னொன்னு இந்த ஞான திரவியம் இருக்காங்க அந்த ஆளுடைய பினாமிகள். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பெரிய பிரச்சனை. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, அது நடவடிக்கை எடுத்த கலெக்டர் இருக்காரு பாருங்க, அவர் பப்ளிக் மீட்டிங்ல வச்சு பதில் சொல்லியா எப்படி கலெக்டர் குவாரிகள் திறப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது குவாரியை திறந்தாருன்னு இந்த ஞான திரவியம் ஒரு 4-5 மாசமா இங்க ஒரு பெரிய சண்டை கலெக்டர் ஆபீஸ்ல, அது பப்ளிக் மீட்டிங்ல மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேயே சண்டை போடுறேன். அந்த ஆளு எப்படி சண்டை போறானா, இதுல உங்க அப்பா விட்டு சொத்தானு. அப்ப இந்த மாதிரி ஆளுகளுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? நீங்க ஓட்டு போறதுனால. ஒரு பொது நிகழ்ச்சியில தான் செய்யற தப்ப எவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்ப விட்டு சொத்தானு கலெக்டரை பார்த்து தவறு செஞ்ச குவாரிகளுக்கு ஆதரவா ஒருத்தன் பேசுறானா அவன் என்னன்னு சொல்றது? அதுக்கடுத்து உடனே கேளுங்க, அது என்ன அப்படின்னா, இன்னும் 300 கோடி ஃபைன் விதிச்சாங்களே கனிம வள கொள்ளை, அதை மாற்றி 5 கோடிக்கு முடிச்சிட்டாங்க. யாரு? திமுக காரங்க. திமுக ஆட்சி அதிகாரத்து வந்ததுமே அந்த 300 கோடி கிடையாது, 5 கோடி ஃபைன் கட்டிட்டு நீங்க இயங்க ஆரம்பிங்க. அப்போ கொள்ளை போன சுமார் 500 கோடிக்கு மேலேயான அந்த கனிம வளங்கள் எவன் வீட்டுக்கு போச்சு? இந்த முறை திமுக கூட்டணி என்ன பண்றான், உள்ள ஒரு கிறிஸ்தவரை உள்ள இறக்குவோம், ஏன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு அந்த மாதிரி கணக்கு வச்சு உள்ள கொண்டு வரான். அந்த இடத்துல நான் சொல்றீங்க, உங்களுக்கு இந்த ஆளு இந்த ஞான திரவியம் இந்த கும்பல் இருக்கு இல்லையா, இந்த ஆளு இதையும் விட்டு வைக்கல. எது? சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய சொத்துக்கள், அந்த சொத்தை ஆட்டே போறதுக்கு ஒரு கும்பல் தீராங்க. அவங்க எல்லா பேருமே திமுக தான். இங்கே அதுக்குன்னு ஒரு பாரம்பரியமான சொத்துக்கள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, திருமண மண்டபங்கள் இருக்குது, இதோட வருமானங்கள் இருக்குல்ல, இதை வலிச்சு நக்கி சாப்பிட்ற ஒரு கும்பல் தீராங்கன்னா அது திமுக தான் முழுக்க எல்லாம் சொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட சொத்துக்களை மேலாண்மை செய்யக்கூடிய இடத்துல ஞான திரவியம் இருந்தாப்புல யாரையா பிடிச்சி உள்ள வந்துடும். ஏன்னா அரசியல் இருக்காங்க இல்லையா, எதையா பிடிச்சி உள்ள வந்துட வேண்டியது.
அதை நல்லா உறிஞ்சு சாப்பிட்டு இருந்தானுங்க. அதை எதிர்த்து கேட்ட ஃபாதரை அங்கேயே தூக்கி போட்டு அடி அடி அடின்னு மிதிச்சாங்க. எங்கே வந்தாலும் அடிச்சாங்க அந்த ஃபாதரை. இது மட்டும் கிடையாது, தமிழ் சினிமா படத்தில் வரக்கூடிய வில்லன் இருப்பாயில அதெல்லாம் தோத்து போகும் இந்த ஞான திரவியத்திட்ட. அவ்வளோ சேட்டை பண்ணுவோம் அந்த ஏரியாவில். ஆனால் இந்த ஆளுக்கு கூச்சமே இல்லாமல் அந்த கையை தூக்கிட்டு போய் எப்படி உதயசீரில் குத்துனீங்க? அந்த ஆள் ஒரு ஆளை எப்படி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிங்க? அங்கே போய் என்ன பண்ணிருப்பாங்க? பாதி நாள் வரவே கிடையாது. எங்கே சுற்றி தெரிஞ்சா தெரியாது, பாதி நாள் அந்த போட்டு வரவே கிடையாது. மீத நாட்களில் ஏதாவது ஒரு தனிநபர் மசோதா அப்படின்னா என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆளுக்கு தெரிஞ்சது பார் நடத்தணுமா, ரவுடித்தனம் பண்ணணுமா, அடுத்த சொத்தா உழைக்காம நோகாம அடிச்சு வாங்கினோமா, இந்த புலப்புல தெரியறவன நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்புனீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், இல்லாட்டி உங்களுடைய விஷயம்னா என்ன எதிரொலிக்கும்? எனவே இந்த மாதிரி நபர்களை தேர்வு செஞ்சதுக்காக நெல்லை மக்கள் உண்மையே சொல்றேன், கொஞ்சமாவது வருத்தப்படுங்க, கொஞ்சமா வருத்தப்படுங்க. ஏன்னா மனுஷனா பிறந்திருக்கோம், தவறு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நபர்களுக்கு ஓட்டு போட்டோம்ன்றது வருத்தம் தேவை. அடுத்த முறை அந்த தவறு நடக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும். அப்ப யாருக்கு ஓட்டு போடுறது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக திமுக வேட்பாளர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு வேட்பாளர் இங்கே தேவைன்னா அது எனக்கு தெரிஞ்சு பாஜகவுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை ஏன் தேர்வு செய்கின்ற காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த ஞான திரவியம் பண்றாலும் இந்த ரவுடித்தனம், இந்த ரவுடித்தனம் எதையுமே அவர் பண்றது கிடையாது. அவர் ரொம்ப காலமாக அந்த மண்ணின் மைந்தனா இருக்காரு. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறது கிடையாது. இந்த நெல்லை தொகுதிக்கு கீழே வரக்கூடிய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம், அப்புறம் ஆலங்குளம், இந்த எல்லா தொகுதி மக்களை பத்தியும் அந்த பகுதியுடைய எல்லா விஷயங்களும் அக்குவாரா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல்வாதி அங்கே இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். ஏன்னா அவர் முன்பு அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியோடு இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் பாஜகவுக்கு மாறினமும் சரி, எப்போதுமே அவரோட அரசியலை எங்கே தக்க வச்சுக்கிறாரு அப்படின்னா அந்த நெல்லை பகுதியில் மட்டும்தான். முழுக்க முழுக்க நெல்லையின் மீதே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அதே நேரம் அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ரவுடித்தனத்தை வளர்த்து விடுறது கிடையாது. நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்க ஏன் ஓட்டு போடணும்னு, இந்த நாங்குநேரி பகுதிகளில், அதாவது இந்த நெல்லை தொகுதிகளில் நாங்குநேரி பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மன்றம் ஒன்று கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணானுங்க. அது ஏற்கனவே 15,000 கோடி முதலீடு கொண்டு வந்துட்டானுங்க. 70,000 மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய திட்டம், அது ரொம்ப பெருசு இருக்கிறதுலையே. அது வந்ததுன்னா சுற்றி இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இல்ல 6 மாவட்டங்கள் பயன்பெறும். ஏன்னா 70,000 மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் ஏனோ தெரியல அப்படியே கிளப்பிலே போட்டாங்க. இப்போ வரைக்கும் பட்ஜெட்டில் திமுக அதுக்கு வாயை திறக்கிறதே கிடையாது. அது ஏன் வாயை திறக்கிறதே இல்லை? முதலாவது நாங்குநேரி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நெல்லைக்குமே இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இதை கொண்டு வரதுக்கு யாராவது முயற்சி பண்ணுறாங்களா பாருங்க. ஏன்னா இதுதான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அந்த வேலை வாய்ப்பு உருவாகாதனாலேயே எதனால நெல்லை முழுவதுமாக இந்த ஜாதி சண்டை, மத சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் ஒன்று தெரியுது பாருங்க. நீங்க சினிமா படம் எடுத்து வச்சுக்கவே, நெல்லையை கட்ட வச்சுக்கவே, எல்லா பேரும் ரவுடியாக தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் அப்படிதான் புத்தி போகுது. அதுக்கு காரணம் மற்றவங்க தப்பு சொல்ல முடியாது. ஊரே அப்படி கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்காங்க இந்த ஞான திரவியம் ஆளுங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கணும்னா அங்கே தொழிற்சாலைகள் வந்து அது தொழில் சார்ந்த விஷயங்களையும் வருமானம் சார்ந்த விஷயங்களையும் பிள்ளைங்க கவனம் செலுத்துச்சுன்னா எதுக்கு இங்கிட்டு போக போகுதுங்க? அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தவறான வழியில் போறதுக்கு காரணமே அங்கே வேலைவாய்ப்பின்மைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி ஒரு வேலைவாய்ப்பின்மையே போக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யாராவது முயற்சி பண்ணணும்னா அந்த நபருக்கு மத்திய அரசுடன் சரியான தொடர்பு இருக்கணும். ஏன்னா நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுது. அப்போ அமைய போற நரேந்திர மோடி தலைமையில் இந்த அரசுல வெற்றி பெற்று ஒருவேளை நயினார் நாகேந்திரன் போறான்னு வச்சுக்கோங்க, உறுதியா அமைச்சராக எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 18,000 to 20,000 கோடிக்கான முதலீடுகள் வந்து சேர்றதுக்கும் திட்டங்கள் வந்து சேர்றதுக்கான வழிவகைகளை அவரால் செய்ய முடியும். ஏன் அந்த நரேந்திர மோடி அவருடைய கட்சியினுடைய பிரதிநிதியாக தான் இங்க வராரு. இது வெறும் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கு மட்டும் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பீடி தொழிலாளர்கள் ஆரம்பிச்சு மீனவர்கள் வரைக்கும் இவங்க எல்லா பேருக்கும், பீடி தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நலவாரியத்திலிருந்து அவங்களுடைய ஊதியங்களை உயர்த்தி கொடுக்க வேண்டியிருக்குது. அதற்கான வழிவகைகள் என்ன, இல்ல அதற்கு சர்வதேச மார்க்கெட் இல்லையா, அதுல எந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அவங்க ஆல்ரெடி ஸ்கில்டு எம்ப்ளாயி, அப்ப அந்த திறனை பயன்படுத்தி அந்த பகுதியில் எப்படியான தொழிற்சாலைகள் வந்தால் சர்வதேச மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் அனுப்ப முடியும், இந்த புத்தி வேணும். எனவே சர்வதேச முதலீடுகள் வரதுக்கு இன்னொரு பக்கத்து அங்கே மீனவர்கள் சமூகம், மீனவர்கள் சமூகத்துக்கு அந்த எல்லை தாண்டுதல் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுன்னு ஒன்று கொடுக்கணும்னா அது மத்திய அரசால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ன்றது மத்திய அரசுக்கு உங்களுடைய பிரதிநிதியை அனுப்பி வைக்கணும்னு அர்த்தம். உண்மையிலே நீங்க உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யல, ஒரு அமைச்சர் தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த நிலையில இருந்தா சுதேசி ஸ்டீம் கம்பெனி அது கப்பல் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ண வச்சுக்கோங்க, கப்பல் ஓட்டுறதுக்கான திட்டங்களை வகுக்கிறார். இது எதனால சொல்றேன் அப்படின்னா, அவருக்கான நினைவு மண்டபம் இல்லையா, அதை புதுப்பிச்சு கொடுத்தது, அந்த மாதிரி வேலைகள்ல நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. நான் அதற்காக மட்டும் சொல்ல வரல, அந்த நெல்லை எப்படியான மண்ணு நான் சொல்ல வரீங்க. லாலா லஜபதி ராய், பாலகங்கார திலகர் போன்ற நபர்கள்
சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சுதேசி பாரதம், அதாவது சுயசார்போட நம்முடைய பாரதம் இயங்கணும் அப்படின்னு நினைச்சு உள்நாட்டு சந்தையில் பொருட்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் உள்நாட்டு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் பெரிய விலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் உள்நாட்டுடைய இளைஞர்கள் உற்பத்தி திறன் நோக்கி நகரன்றதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க. அதுல நெல்லையிலேருந்து ஒரு உறுதியான கை அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அது வேற யாரும் கிடையாது, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசியவாதி, அதுவும் தொழில் சார்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய நபர். அவர் இருந்து நெல்லையுடைய பிரதிநிதியாக கொடுத்த அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய பெருமை இருந்திருக்கும். அதே இடத்துல ஒரு ஞான திரவியம், திமுக ஞான திரவியம்னு ஒரு குட்டி சைத்தான உருவாக்கி வச்சிருக்கீங்களே, இது என்ன பெருமை சொல்லுங்க? ஒரு குட்டி சாத்தான்னு சொல்ல முடியாது, குட்டி சாத்தானோட கூட்டம், ஒரு கூட்டமா சுத்துறானுங்க இந்த ஞான திரவிய ரவுடிக. அவங்களுக்கு நீங்க ஓட்டு போறீங்கன்னா நான் என்னன்னு சொல்லி உங்களை திருத்துறது?